தனியா உட்காந்துருக்கீங்க, தலையில துண்டை வர போட்டு உட்காந்துருக்கீங்க. என்னண்ணே ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? எதுக்கு பேசணும், எதுக்கு பேசணுங்கிற? நீ மட்டும் எதுவுமே பேச மாட்ட. வேட்டி சட்டை கொடுத்தேன், வாங்கி கட்டினீல? யார் கொடுத்தா, எதுக்கு கொடுத்தான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? கல்லூரி மங்க மாதிரி இருக்க, நான் மட்டும் எதுக்கு பேசணும்? அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு நினைச்சியா? இந்த அழகர் கோயில் மண்ணை தவிர வேற மண் அவ பாதத்துல பட்டது கிடையாது. அழகர் கோயில் காத்து தவிர வேற காத்து அவளை தொட்டது கிடையாது. அப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா? நீங்க யார சொல்றீங்க? அது வந்து நம்ம ஆண்டாள். அவளுக்கு பிடிச்சிருக்கா? மௌனமா இருந்தா அப்படி மௌனா சம்மதத்துக்கு அறிகுறியுமாங்க. நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னு அங்க போய் சொல்லட்டுமா? இல்ல இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவ பிடிக்கலன்னா சொல்ல, அங்க போய் சொல்லிடுறேன். வேண்டானே, அவளை ஊரே பைத்தியம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் பிடிக்கலன்னு சொன்னா அவளுக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிடும். இந்த பாருப்பா, நீ இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி கல்லழகர் மேல ரொம்ப பக்தியா இருந்தா, நீ வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலதான் ரொம்ப பாசமா இருக்கா. அவன் ரொம்ப தங்கமான பொண்ணுப்பா. ஊர் நாய்களை பத்தி விடு, உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு. நான் என்ன விஷயம் பேசிட்டு இருக்க? நீ இந்தியா மேல பண்ணிட்டு இருக்க? என்ன பாருடா என்னடா ಈ ಮನೆ ಯಾಕಂಡೆ ಆನೆ ಸೆಂದಿಲ್ಲ ಮದಂ ಬಿಡಿಚು. மனசெல்லாம் சக்கரத்தை விட்டு கொண்டிருப்பா. ஏப்பா இப்படி எல்லாம் நடக்கிறது? கோவில் தகை களவு போகிறது, பந்தக்கால் நட தடை இருக்குது, போரா குறைக்கு யானைக்கு வேற மதம் வச்சுடுத்து. வருஷா வருஷம் பண்ற மாதிரி வழக்கம் போல ஆச்சார அனுஷ்டானத்தோட தானே எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஊரையே துவம்சம் பண்ற மாதிரி ஏப்பா இப்படி நான் சோதனை பண்றேன்? போறப்பா போறோம். செந்தில், இங்க வா. மனுஷனுக்கு தான் மதம் பிடிக்கும். உனக்குமா மதம் பிடிச்சிருக்கு? செந்தில் எப்பவுமே இப்படி எல்லாம் நடந்தது இல்லப்பா. யாரோ செந்திலுக்கு கோவம் வர மாதிரி நடந்திருக்காங்க. கருப்பசாமி உண்டല്ലോ, அவன் செந்தில் அங்குஸ்தால குத்தி வேஷம் பிடிப்பிட்டு வாயில்லா ஜீவனை குடும்பப்படுத்தினா இப்படிதான் கோவம். போ, கணேசனை கூப்பிட்டா போ. என் ஆன நான் சொல்ற வார்த்தை கட்டுப்படல, நீ சொல்ற வார்த்தை கட்டுப்பட்டு அப்படியே குழந்தை மாதிரி வந்து முன்னாடி நின்னுது. எப்படிப்பா? அண்ணே, வந்ததுல இருந்து உங்க யானை வேற என் யானை வேற நான் பிரிச்சு பார்த்ததே இல்லை. அறவிற்கு பிடிச்ச மனுஷங்களை விட அஞ்சறிவு பிடிச்ச ஜீவன்கிட்ட அன்பா பழகுனா எந்த தருணத்தையும் நம்ம கட்டுப்படும். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு இந்த செந்தில் அடக்கி இந்த ஜனங்கள் எல்லாம் ஆபத்துல இருந்து காப்பாத்து. நீ நல்லா இருக்கணும் பாரு. சுந்தரி நீயும் சுந்தரம் ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம். என்னடா மாட்டி விட்ட? வைக்கிறேன்டா வேட்டு.
அப்பர் கொட்டாந்தி அம்மாவோட நேரம் செல்லு தூங்கு கொட்டாந்தி. உங்க குழந்தை கொஞ்சம் நிக்கிறியா? தேனி உரிமையாளி தெரியுமா உங்களுக்கு? ஓ அந்த சாமிங்களா? ஒரு 4-5 பேர் தலையெல்லாம் சீவிட்டு 5-6 பேர் கை கால எடுத்துட்டு வேலூர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துச்சா. அவங்க என்ன விஷயம் சொல்றேன். கோத்துக்குட்டி ஞாபகம் இருக்கா? என் பொண்டாட்ட சைட் அடிச்சான்னு சொல்லிட்டு நாங்க சேர்ந்து அடிச்சுமா. அவன் உன்னை கொள்றதுக்கு விரும்பாடி கூட்டு வந்துட்டு என்ன கொள்றதுக்கு ஆள் கூட்டிட்டு வந்திருக்கானா? என்ன கொள்றதுக்கு ஆள் கூட்டு வந்திருக்கானாண்டா? புறா துப்பாக்க സുന്ദരി നീയും സുന്ദരം ഞാനും உனக்கு இந்த துப்பாக்கி வேண்டாண்டா. இந்த கொம்பு வேண்டாண்டா. விந்தி வேண்டாண்டா. இந்த பேச்சு வேண்டாண்டா. இந்த பேச்சு வேண்டாம். இந்த லுங்கி இல்லடா லுங்கி. இந்த லுங்கி மாதிரி தாறு தாரா கிழி போடா நீ. இங்க வர்றா. இது 10 கொலை பண்ணிருக்கா. இன்னைக்கு இவ வாய திறந்தா ஓகே. இப்ப நீ வாய திறக்கிற என்ன நடக்குதுன்னு பாக்குற. கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க. கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க. டமுக்கடி பண்டியாளோ டமுக்கடி தங்காயாளோ டமுக்கடி பண்டியாளோ டமுக்கடி தங்காயாளோ. மச்சான் முன்னாடி போறாரு, தங்கச்சி பின்னாடி போகுது. பாவம் இதுவும் எத்தனை நாளைக்கு தான் இவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா.
நீங்களே எல்லாம் என்ன செய்யறதுக்கு வந்திருக்க? யாரு நீ? யாரு? நான் கமலக்கண்ணன் இல்ல.